நம்ம ரெசிபி பண்ணலனா எப்படி? இன்னைக்கு ஒரே ஸ்பாஞ்ச் தாங்க, மேங்கோ ட்ரெஸ்லஷே அண்ட் ரோஸ் மில்க் ட்ரெஸ்லஷே. இது எல்லாத்துக்குமே ஃபேவரட் தானே. ஸோ நம்ம சேனல்ல இந்த ரெசிபி போடாம இருந்தா நீங்களாம் கண்டிப்பா என்ன ஏன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைப்பீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரே ஸ்பாஞ்ச்ல 2 ட்ரெஸ்லஷே நம்ம செய்ய போறோம். யாக்ஷுக்கு ரோஸ் மில்க் அண்ட் மேங்கோ ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு யாக்ஷுக்கு ரோஸ் மில்க் வந்துட்டு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். வாவ், அப்படியே ரோஸ் மில்க் அப்படியே வருது. அங்க பாரு சொல்ல, அங்க பாரு. யம் யம். செகண்ட் மேங்கோ. யாக்ஷுக்கு காமனா மேங்கோ ரொம்பவே பிடிக்கும் பொதுவாகவே. இப்போ நம்ம ட்ரெஸ்ல ஷேவாக தர போகிறோம். டபுள் டமாக்கா ரெசிபிக்குள்ள போலாமா? ஸோ ஸ்பாஞ்ச் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் மைதா 75 கிராம், சுகர் 25 கிராம், எக் 2, ஆயில் 25 ml, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ரோஸ் மில்க் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ண போறோம். இன்னொன்று மேங்கோ பியூர் எடுத்து அதில் நம்ம ட்ரெஸ்லஷேக்கு மேங்கோ பியூர் வச்சு ரெடி பண்ண போறோம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது எல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுற இன்கிரிடியன்ஸ். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்கு, சுகர் இது ரெண்டையும் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம ஆஸ் யூஸ்வல் நம்ம ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸ் வந்துட்டு இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். நம்ம இந்த ஸ்பாஞ்சோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எக்கை அழகாக உடச்சி ஊற்றிடலாம். நம்ம deepaourbeaks.comல அப்கமிங் என்னென்ன ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவைலபிள் கண்டிப்பாக இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைவ் ரெக்கார்ட் செக்ஷன் அண்ட் பிடிஎஃப் ரெசிபி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்துட்டு மறக்காம நீங்க அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணி கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா FSSAI அண்ட் GSTக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் போக வேணாம். நம்ம deepaourbeaks.com பண்ணி கொடுக்குறோம். பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சர்வீஸ் வந்துட்டு ட்ரஸ்டபிளாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டையுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். எக் சுகர் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் 25 ml வந்துட்டு இது கூட ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவில் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். மைதா பேக்கிங் பவுடர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் பேட்டரில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இது ஜென்டலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு கீழே வரணும். ஸோ இப்போ வந்துட்டு பேட்டர் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் 6 inch டின் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இது ஃபுல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். 1/2 kg கேக் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த 250 கிராம் ஸ்பாஞ்ச் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 1/2 kg கேக் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 250 கிராம் மில்க், சுகர் 50 கிராம், இதையும் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேடில் கண்டென்ஸ்ட் மில்க் வந்துட்டு நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் மேக்ஸிமம் 20 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் வந்துட்டு நான் ஃபியூ ட்ராப்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இது பண்ணிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக இந்த கலர் வந்துருக்குதுல. ஸோ போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக வந்துட்டு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். பால் வந்துட்டு ராவா வாங்கி அப்படியே வந்துட்டு ரோஸ் மில்க் ஆட் பண்ணக்கூடாது. பால் வந்து நல்லா காய்ச்சி அதை சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ரோஸ் மில்க் வந்துட்டு ரெடி பண்ணணும். மேங்கோ ட்ரெஸ்லஷேக்கு மேலே வந்துட்டு நம்ம பீஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டி ஸ்லைஸாக. இந்த மேங்கோ எடுத்திருக்கேன். அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 250 ml வந்துட்டு மில்க் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்பாஞ்சை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்று மேங்கோ ஸ்ட்ரெஸ்லஷே இன்னொன்று ரோஸ் மில்க் ஸ்ட்ரெஸ்லஷே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்பாஞ்ச் நம்ம ரெடி ஆச்சு இல்லையா, அது ரெண்டாக நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 டிவைடில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். செகண்ட் ஒன் இதில். இட்ஸ் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபோக் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுடலாம்.
எந்த அளவுக்கு நம்ம ஹோல் போடுறோமோ அந்த அளவுக்கு உள்ளே வந்துட்டு ரோஸ் மில்க் அண்ட் மேங்கோ ட்ரெஸ்லெஸ் ஷேக் நம்ம ரெடி பண்ணது எல்லாமே வந்துட்டு உள்ளே போய் ஸ்பாஞ்ச் கூட மிக்ஸ் ஆகிடும். என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க இது ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பாக்ஸே நீ யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, இந்த பக்கம் ரோஸ் மில்க், இந்த பக்கம் வந்துட்டு மேங்கோட பியூர் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும்ல. ஸோ நான் அதுக்காக நான் இதை சஜஸ்ட் பண்ணி நான் இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஊற்றிடலாம். நீங்கள் இதை வந்துட்டு உடனே சாப்பிட்றத விட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகிடும். நம்ம தாராளமாக ரோஸ் மில்க் வந்துட்டு ஸ்பாஞ்சில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ மேங்கோ ஜூஸ் எடுத்து தாராளமாக இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கவர் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நான் திக்காக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டராக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மில்க் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் வந்துட்டு அடிச்சிடலாம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம். 100 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு சில்லுன்னு இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கவுத்துனா கீழே விழுகக்கூடாது, ரொம்ப நேரம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஐசிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரோஸ் பெட்டல் இருந்ததுன்னா மேலே வந்துட்டு ரோஸ் பெட்டல் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை பிஸ்தா வந்து வச்சுருந்தீங்கன்னா பிஸ்தா போட்டுக்கலாம். மோர் மேங்கோஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ எடுக்கிறப்போ நல்லா வந்துட்டு பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு பாதாம் பிஸ்தா ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட ரோஸ் மில்க் ட்ரெஸ்லஷே அண்ட் மேங்கோ ட்ரெஸ்லஷே இஸ் ரெடி. செம்ம மார்வலஸ், டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. நீங்கள் சுகர் கட் பண்ணணும்னு நினச்ச பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க, சாப்பிட்டும் பார்த்துருவீங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மேங்கோ சீசனுக்கு செம்மையாக ஒரு டெசர்ட் சாப்பிட்டாச்சு, மேங்கோ ட்ரெஸ்லஷே. வாவ், கண்டிப்பாக சீசன் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணிவிடுங்க.